சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகம் ரொம்ப சுமாரா தான் பாடினாங்க அப்படிங்கிற விஷயத்த சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மறைமுகமா தெரிவிச்சிருக்காரு. இது மூலயமா ஒட்டுமொத்த அரங்கமும் அபிஷேகா இந்த அளவுக்கு ஏமாற்றம் கொடுக்கறதான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. கடந்த 3 வாரங்களா விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், அப்புறம் வர்ஜா இவங்க 3 பேருமே டிக்கெட் ஃபினாலே வாங்கி 3 ஃபைனல்ஸ் அடி எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வாரம் நடந்த இந்த வெர்சடைல் சேலஞ்ச் ரவுண்டுல கண்டிப்பா அபிஷேகாவோ சுமன் ராஜோ 4th ஃபைனல்ஸா வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஃபேன்ஸு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத தன்விக்கு 4th ஃபைனல்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின நபர்கள்ல யாராவது ஒரு நபருக்கு தான் டிக்கெட் ஃபினாலே கொடுக்க போறோம் அப்படிங்கறத அர்ச்சனா அறிவிச்சிருந்தாங்க. அப்படி அர்ச்சனா அவங்க சொல்லும்போது ஸ்ரீனிவாஸ் கோல்டன் வாங்கின எல்லாரையும் எந்திரிக்க சொன்னாரு. அதுல அபிஷேகாவை தவிர மீதி எல்லா நபரும் இருந்தாங்க. ஆனா இதுல எல்லாரையும் நாங்கள் ஸ்டேஜ் கூப்பிட போகிறது கிடையாது. இதில் எல்லாருமே டிக்கெட் ஃபினாலே மாதிரி பாடலை. அதனால சுமன் ராஜ், மோக்ஷிதா, அப்புறம் தன்வி இவங்க 3 பேர் மட்டும் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவுண்டவுன் மூலயமா தன்வி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகா எதுக்காக ஓரங்கட்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியே. கடந்த எல்லா வாரங்களும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அபிஷேகா இந்த டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கிட்ட ஒரு ப்ரெஷர் தெரியுது. கண்டிப்பாக இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க கோட்டை விட்டுறாங்களோ அப்படிங்கிறது தான் அபிஷேகா ஃபேன்ஸோட ஆதங்கமாக வந்துட்டு இருக்கு. இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் நிறைய வாரங்கள் கோல்டன் வாங்கின பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு நம்ம தனியாக பிரித்து எடுத்தோம்னா அதில் அபிஷேகா தான் டாப்பில் வருவாங்க. வரக்கூடிய சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க எல்லாருமே அபிஷேகாவை அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க போனதே இல்லை. அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு என்ன ஆச்சு? கடந்த ஒரு சில வாரங்களா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஒருவேளை ஜட்ஜஸ் நினைக்கக்கூடிய அந்த ஒரு சில கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் ஃபினாலே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அதனாலவோ என்னவோ அபிஷேகாவோட சாங் செலக்ஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, அவங்க நல்லா பாடினாலும் சுமாராக பாடியிருக்காங்க அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கு. கடந்த ஒரு சில வாரங்களாகவே வரக்கூடிய ப்ரோமோ எதுலையுமே அபிஷேகாவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இல்லை. அதுக்கு முந்தின வாரம் வர்ஜாவை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. அந்த வாரம் அவங்க தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாங்க. போன வாரம் தன்விக்கு ஹைப் கொடுத்து எஸ்பி சாரன் பேசினாரு. அவங்க சொன்ன மாதிரியே தன்வி 4th ஃபைனல்ஸாக வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஒரு வாரத்தில் ஒன்று மோக்ஷிதா இல்லைனா சுமன் ராஜ், இந்த 2 நபர்களை யாராவது ஒருத்தவங்க 5th டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடண்டாகவே சொல்லலாம். அப்போ அபிஷேகாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அபிஷேகா மக்கள் ஓட்டு அடிப்படையில் இந்த 6வது நபர் ஒரு ஃபைனல்ஸ் உள்ளே போவாங்கல்ல, சீனியர் சீசனில் பவித்ரா அப்படி உள்ளே போனாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அபிஷேகாவுக்கு கிடைச்சாதான் உண்டு. மற்றபடி இவங்க காம்படிட் பண்ணி இதுக்கப்புறம் ஃபினாலே போகிறது, டிக்கெட் ஃபினாலே வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவலாக கிடச்சிருக்கு. அபிஷேகாவோட இந்த பர்ஃபார்மன்ஸில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை பற்றியும், குறிப்பாக கடந்த கொஞ்ச நாட்களாகவே அவங்க சுமாராக பாடுறாங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களே, அதை பற்றியும் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.